அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். உங்களுக்கு தெரியும் இது வந்து ப்ராக்டிக்கல் ஒர்க் அவுட்டுக்கான டெஸ்ட் வீடியோ. சரியா? அப்போ உண்மையிலே வந்து அக்டோபர் 5ஆம் தேதி வந்து டெஸ்ட் வீடியோ போடின்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் நல்லாவே. F2A பிளேன், MCQ பிளேனுக்கு வந்து பெரிய ஒரு டைம் போகணும். சரியா? அனாலிசிஸ் பண்ணி லேசி இல்லை. சரியா? அப்போ அது இப்போ முடிஞ்சு தானே அந்த கதை சாப்டர் முடிஞ்சு. இப்போ நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ட்ரக்சருக்கும் எஸ்ஐக்கும் வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகிறேன். மெயினாக வந்து நான் ஸ்ட்ரக்சரை செஞ்சு முடியுன்னு என்ன அப்போ இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். சரியானே? நான் விஷயத்துக்குள்ளே வரும். சரியா? அப்போ இப்போ எனக்கு வந்து என்ன செய்யலும் ரைட் வேணியர் இடிக்குமான்னு சொல்லி தலைப்படுங்கோ எல்லாரும் கொப்பிடுங்கோ அப்படி போகலை. சரியானே? பெஸ்ட்டுக்கு வந்து இப்போ நீங்கள் பெஸ்ட்டுக்கு வந்திச்சதுக்கான நோக்கம் இல்லையேன். எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலுக்கு எப்படியும் படிச்சுன்னு சொல்லி தெரியாதானே. நான் தியரி படிச்சிச்சுயான் பட் ப்ரொஃபஸர் எந்தி எதிர்பார்க்குன்னு சொல்லி தெரியானே. பேப்பரில் எந்தியோ புதுசாக கேட்கிய மாதிரி விளங்கிய. அதாவது வந்து எங்களுக்கு பெஸ்ட்டுக்கு வந்து தெரியா எந்தையும் ப்ரொஃபஸர் எதிர்பார்க்கின்றேன். பெஸ்ட்டுக்கு வந்து அடிப்படை விளங்கினாத்தான் ப்ரொஃபஸர் எந்தையும் கேட்கிய எந்தையும் தேவை பெஸ்ட்டுக்கு தேவைப்பாடிக்கணும். எந்தி அப்படி தேவைப்பாடி வந்து எந்தையும் தேவை அப்படின்னு சொல்லி பெஸ்ட்டுக்கு உங்களுக்கு தெரியாது சொல்லி தான் தேவையில்லை அப்படிங்கிற நோக்கி போகிறேன். எனக்கு நான் எந்தையும் தெரியுமென்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி படிப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி படித்து அதுக்குரிய மார்க்ஸ் வரும். சரி, ஃபெஸ்ட்டுக்கு எந்தையும் படிச்சோன்னு தெரியும். இப்போ ஃபெஸ்ட்டுக்கு படிச்சோன்னு சொல்லி தெரியாதுச்சுன்னா ஃபெஸ்ட்டுக்கு வந்து எந்தையும் கேக்கின்னு சொல்லி பார்க்கணுமே நம்ம ராஜல்லையா பாஸ் பேருக்குள்ளே போகணும். பாஸ் பேப்பர் மூலமாக வந்து ஒவ்வொரு கேள்வியா கேட்கத்தின் மூலமாக அவர் ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணி சரியானே. சும்மா கேள்வியை கொண்டு போடி இல்லை, அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டுச்சு. சரியானே? ப்ராக்டிக்கல்னு சொல்லி செல்லக்குள்ள வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டுச்சு. ஃபெஸ்ட்டுக்கு வந்து ப்ராக்டிக்கல்னா எந்தி ஃபெஸ்ட்டு பார்ப்போம். சரியா? அப்போ ப்ராக்டிக்கலை நான் இந்த போட்டு நான் மெயினாக வந்து 24 ப்ராக்டிக்கலை தான் பாக்கிய 24 ப்ராக்டிக்கலை தான் பாக்கி. சரியா? அப்போ எல்லா ப்ராக்டிக்கலை மாதிரி பார்த்தேன்டா லாஸ்ட்டுக்கு எல்லாத்துலேயும் டைட்டில் கொஞ்சம் தலைப்பை கொஞ்சம் பாருங்க. எல்லாத்துலேயும் துணியுது எல்லா கேள்வியும் துணியுது. இப்போ போஸ்ட் பண்ணிட்டு கட்டாயம் பாருங்க. சரியா? எடுத்து பாருங்க. எல்லா கேள்வியிலையும் வேண்டினா துணியுது. எஸ், துணியுது தான் உண்மையிலே ப்ராக்டிக்கல் அண்டியது வந்து அதாவது ஏதோ சரியானே ஏதோ ஒரு கணியத்தை துணியத்துக்காக வேண்டிதான் சரியானே துணிவதற்காக வேண்டிதான் இந்த ப்ராக்டிக்கல் என்ற கூத்தாடியே நாங்கள் ஃபஸ்ட்டு விலகினா. அப்போ ப்ராக்டிக்கலோட அடிப்படை நான் ப்ராக்டிக்கலோட எந்தத்தையும் செய்த நாங்கள். சரியோ? ப்ராக்டிக்கலோட எந்தையும் செய்தேன்னு சொல்லிச்சுன்னா இது அடிப்படை வந்து ஏதோ ஒரு கணியத்தை துணியத்துக்கு. நீங்கள் ஃபஸ்ட் ப்ராக்டிக்கல் எடுத்து பார்த்தேன்டா வேணியர் இடிக்குமானையை பயன்படுத்தி உயரமாம் நீளமாம் அதாம் இதாம அதை துணித. சரியா? அதுக்கு பிறகு நான் இந்த எலக்ட்ரிசிட்டி போன அழுத்தமானியை பயன்படுத்தி மின்னியக்க விஷய துணித தடைய துணித. அதுக்கு பிறகு நாங்கள் இந்த இந்திய விஷய திருப்பம் சரியானே விஷய திருப்ப கோட்பாட்டை அந்த அந்த ப்ராக்டிகலிச்சானே அதுலேருந்து தெரியாத திணிவோன துணித. சரியானே? ஹைட்ரோக்கு போகணும்னு சொல்லிச்சுன்னா தொடர்பு அடுத்து துணி. அப்போ எல்லாம் துணியை சரியான ஏதோ ஒரு கணித துணியத்துக்காக வேண்டிதான் நான் உண்மையிலேந்தியன் ப்ராக்டிக்கலோட கூத்துக்குள்ள நான் போகிறேன். இவ்வளோ கூத்துக்கான காரணம் ஏதோ ஒரு துணி கணியத்தை வந்து நாங்கள் என்ன செய்கிறேன் துணியை தடமாறியே தான். சரியானே? துணியை தடமாறியே தான். சரியா? இப்போ துணியத்துக்கு வந்து இப்போ எங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் ப்ராக்டிக்கல் நான் எடுத்தேன்னு சொல்லிச்சுன்னா வேணியர் அடிக்குமானே அதில் வந்து எங்களுக்கு வந்து நீளம் உண்டு உயரம் உண்டு கலக்கியதானே எங்கள் மெயினான நோக்கம். அப்போ எங்களுக்கு என்ன செய்யலும் வேணியர் இடிக்குமானு சொல்லக்கூடிய ஒரு கருவி இருச்சு. அந்த கருவி வச்சு எங்களுக்கு நீளம் உண்டு அளத்துக்குள்ளேவா கலந்துக்குள்ளேலும். சரியானே? அப்படி 2வது ப்ராக்டிக்கல் 3-4 போகக்குள்ள ஹைட் இந்த மெக்கானிக்ஸுக்குள்ளே போகக்குள்ள என்ன நடக்கிற இருக்கக்கூடிய கேள்விகள் வந்து தொடர்படுத்திய துணி தெரியாத திணிவ துணி என்று சொல்லி போகும். அவ விஷயத்திருப்ப அந்த ப்ராக்டிக்கலில் வந்து தெரியாத திணியோட தானே துணியணும். அந்த திணிவைகளுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா ஒரு இலத்திரன் தராசியை வச்சு துணியலாவா துணியல. பட் அதுக்கு வசதிச்சா எங்களுக்கு வசதி இல்லை. அடுத்தது சரியா? அடுத்து தொடர்படுத்திய துணியை சொல்லினா இப்போ இந்த ப்ராக்டிக்கலில் மிச்சு இப்படி குழாயெல்லாம் போட்டுக்கொண்டு தடமாறிய அதில் எங்களுக்கு என்ன செய்யணும் நீரமானியோட பயன்படுத்தி எங்களுக்கு வந்து அடர்த்திய துணியலவா. அப்போ சில கணியங்களை வந்து துணியத்துக்கு வந்து எந்திய ஒரு உபாரணம் ஒன்று இருந்துட்டா ஆனால் துணியணும். அது விளங்கியா? ஒரு கணியத்தை துணியத்துக்கு வந்து உபாரணம் உண்டு ஒரு டூல் ஒன்று இருந்துட்டா அதை துணிஞ்சுக்குள்ளே இருமடி விளங்கினா. பட் சில கணியங்களை வந்து எங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லிச்சுன்னா ஒரு அதுக்கு உபாரணம் ஒன்று இல்லை. விளங்கினா? உதாரணமாக வந்து நீரிட அடர்த்திய சார அடர்த்திய துணியத்துக்கு வந்து அடர்த்தின்னு வச்சோமே அடர்த்திய துணியத்துக்கு வந்து எங்களுக்கு நீரமானியை பயன்படுத்தலாம். பட் ஒரு உலோகம் ஒன்றுட அந்த அடர்த்திய துணி ஒன்று சொல்லிச்சுன்னா
அதுக்கு இந்தியாவில் ஒரு கருவிச்சா இப்போ புதுசாக வந்து கருவிகள் இருந்துச்சு. பட் நார்மலாக சொல்லி சரியோ கஷ்டம் தானே அடிக்கணும் கஷ்டமே. அப்போ எப்படி நான் துணிஞ்சுக்குள்ளிய அப்போ அப்போ ஒரு கனியமோடு நான் அளக்கணும் அடர்த்தியோ அமுக்கமோ ஹீட்டுக்குள்ளே போனால் அமுக்கங்களை கேக்கிய சரியானே அப்படி இப்படி போகிறானே. இப்போ ஏதோ ஒரு கனியத்தை துணியக்குள்ள வந்து ஒரு கனியத்தை வந்து நாங்கள் துணியக்குள்ள வந்து எங்களுக்கு வந்து சரியானே எங்களுக்கு வந்து அந்த கனியத்தை வந்து டிரெக்டாக வந்து ஒரு டூல் ஒன்றின் மூலமாக துணிஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா விஷயம் முடிச்சு இந்த புது தேவையில்லை. இல்லாட்டி என்ன செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா நான் 2.5 வருஷம் வந்து படிச்ச பிசிக்ஸை நான் கூப்பிடுவேன் என்ற வசதி இல்லை டூல் பெருசாக வாங்கிறதுக்கு. நான் என்ன செய்யறேன் பிசிக்ஸை கூப்பிடுவேன். பிசிக்ஸ் வந்து என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இப்படி தான் சொல்லி அவர் என்ன செய்யறார் அவர் கோட்பாடுகளை தியரிஸை தார எங்களுக்கு என்ன செய்யற தியரிஸை தார தியரிஸ் சரியோ தியரிஸை தார அல்லது கன்செப்டை வர சொல்லிய. பட் அந்த கன்செப்ட் தியரட்டிக்கலை வச்சுக்கணும் எங்களுக்கு இந்தியாவில் செய்யலுமா தியரட்டிக்கலை வச்சுக்கணும் இந்தியாவில் எங்களுக்கு புரசனம் உண்டிச்சா அவன் சொல்லி வேலைங்கள் நியூட்டன் சொல்லி வந்து 2ஆம் விதியில வந்து அந்த இந்திய புற விஷயத்தை தாக்காத போது ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலே இருக்குமா அந்த இந்திய சீரான வேகத்தோட போகக்கூடிய பொருள் சீரான வேகத்தோடய வைத்துக்கொண்டுச்சு. அதை வச்சு எங்களுக்கு பெருசா ஒன்றும் சாய்ச்சல அந்த கான்செப்டை வச்சு அப்போ அதாவது உண்மையிலே அந்த கன்செப்டை வச்சு தியரியை வச்சு எங்களுக்கு ஒன்றும் செய்யலை. அப்போ நான் அதை ப்ராக்டிக்கலாக மாதத்துக்கு யாரை கூப்பிடுன்னு சொல்லிச்சுன்னா மேத்தமெட்டிக்ஸை கூப்பிடு. அப்போ உண்மையிலேயே வந்து பிசிக்ஸ் சொல்லிய மொழி எங்களுக்கு விளங்கியல்ல தியரிஸை வச்சு எங்களுக்கு செய்யலை. பட் அது உண்மையில கொலு மாதிரி. அப்போ அந்த கொலு பாசை வந்து எங்களுக்கு விளங்கல யாருக்கு விளங்கிய மேத்தமெட்டிக்ஸ் தான் விளங்கிய. மெட்ஸ் என்ன செய்யற இப்படியா விஷயம் எப்படி சொல்லி அவர் என்ன செய்யறன்னு சொல்லிச்சுன்னா அவர் என்ன செய்யறா இந்த தியரிய ஒரு சமன்பாட்டு வடிவத்துக்கு தாரங்களுக்கு சரியானே. அப்ப நியூட்டன் 2ஆம் விதி எந்தையும் சொல்லிய நியூட்டன் 2ஆம் விதி எந்தையும் சொல்லிய புற விஷய தாக்கல்லாட்டி ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலே இருக்குமா எந்திய சீரான வேகத்தோட போகக்கூடிய சீரான வேகத்தோடய போறா. அப்ப நியூட்டன் அதுதான் கன்செப்ட் அதுதான் தியரி. அந்த 2ஆவது விதி தான் உண்மையிலே தியரி. அதிலிருந்து எங்களுக்கு வந்து சில அதை வச்சு ஒன்று செய்யலானே முடிவுகளை எடுக்கிறதுக்கு பெருமானங்களுக்கு எண் பெருமானம் தானே பிசிக்ஸை பொறுத்த வரையில ப்ராக்டிக்கல் செஞ்சு துணியோணும் சரியான எண் பெருமானமான கணிச்சோணும் சரியானே. அப்ப நம்பர் முக்கியம் இந்த சரியா அக்யூரேட் ஆயிடுச்சுமே. இதுக்கு வந்து மெட்ஸை பயன்படுத்தி நாங்க ஒரு தொடர்பு ஒன்று அடிக்கிய தொடர்பு அல்லது சமன்பாடு அடிக்கிய அதுதான் வந்து F = ma. அது விளங்கியா சரி அது விளங்கியா என்ன விட்ட F = ma சாம்பாரம் எடுக்கணும். அது விளங்கிய தியரியிலிருந்து வந்து மெட்ஸை பாவிச்சு நான் என்ன செய்யறேன் ஒரு சாம்பாரம் அடிக்கிய. இந்த சாம்பாடு வந்து இதே தான் செல்லிய எங்களுக்கு விளங்குற மொழியில இவர் இல்லையே புற விஷய தாக்காத போது ஓய்வில் உள்ள பொருள் ஓய்விலே இருக்குமா சீரான வேகத்தோட போகக்கூடிய பொருள் சீரான வேகத்தோட போகும்னு சொல்லி இப்ப நான் பார்க்குமே இந்த எஃப் வந்து 0 ஆகினா புற விஷய தாக்கலாட்டி எந்தியும் கணித வகையத்துல எஃப் வந்து 0 பூஜ்ஜியமாகினு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு தெரியும் சமம் தானே m × a வந்து 0 எங்களுக்கு செல்லும் எங்களுக்கு தெரியும் திணிவு பூஜ்ஜியமாயிலும் ஒரு பொருள் வந்து திணிவு பூஜ்ஜியமாயிலும் திணிவு இல்லா போயிலுமா அந்த பொருள் அப்படியே ஆள் வந்து பூஜ்ஜியமாக இல்லை எங்களுக்கு தெரியும். அப்ப ஆறுமூடுகள் தான் பூஜ்ஜியமாயிச்சோணும் இல்லைங்களா. அப்ப முடிவா எந்தையும் செல்லுமே எங்களுக்கு அதே தான் இந்த சாம்பாடும் செல்லுது புறவிஷ தாக்கல்லாட்டி புறவிஷ 0ன்னு சொல்லுதுன்னா திணிவு 0 இல்லை கணிதம் செல்லுது மெட்ஸ் செல்லுது ஆறுமூடுகள் தான் 0. அப்போ ஒரு பொருளுக்கு ஆறுமூடுகள் இல்லையே வந்து சீரான வேகத்தோடு இயங்கி இந்த ஆளுக்கு வந்து ஆறுமூடுகள் 0டா அதே வேகத்தோட அடுத்த செகண்டும் போகணும் சீரான வேகத்தோடே தான் போகும் விளங்கினா. அதே மாதிரி ஓய்வில் இருந்தது சொல்லிச்சுன்னா புறவிஷ தாக்கல்ல ஆறுமூடுகளும் 0 ஆகவே ஓய்வில் ஆயிடுச்சு விளங்கிய அந்த கன்செப்ட் விளங்கியா ரைட். இப்ப அதே தான் இந்த ப்ராக்டிக்கலுக்குள்ளேயும் வரப்போற சரியானே அதே தான் ப்ராக்டிக்கலுக்குள்ளே வரப்போல சரியா. பிசிக்ஸை கூப்பிடாது எங்களுக்கு வந்து வசதி இல்லை ஒரு டூல் ஒன்று வாங்கிறதுக்கு இந்த கணித துணியோனும் எங்களுக்கு வசதி இல்லை சரியா. அப்போ நான் என்ன செய்யறேன்டா நான் படித்த ஃபிசிக்ஸை வச்சு சரியா ஃபிசிக்ஸை வச்சு ஒரு தியரியை வந்து அவர்கிட்ட கேட்கேன் இதுக்கு வந்து இப்படி ஒரு தியரி அதாவது எங்களுக்கு வந்து நான் இதை நான் அடிக்கணும் F = ma வந்து எங்களுக்கு ஏயை தான் துணியோணும் சரியா. F = ma வந்து எங்களுக்கு ஏ கணிச்சோண்டா இப்படி ஒரு பொருள் இருக்கு சரியா. இப்படி ஒரு பொருள் வந்து ஏ என்ற ஒரு ஆறுமூடுகளோட போறேன் ஒரு வாகனம் வந்துச்சு ஏ என்ற ஆறுமூடுகளோட போறேன். இப்போ எங்களுக்கு வேணும் எந்தின்னு சொல்லிச்சுன்னா இந்த ஏ வந்து கணிச்சோணும் சரியானே.
இந்த ஆர்மூடுகளை வந்து கணிச்சோம். இந்த ஆர்மூடலை கணிச்சதுக்கு வந்து இந்தியாவில் ஒரு மீட்டர் உண்டோ ஏதாவது ஒரு உபகரணம் ஒன்று தான் கணிச்சிருந்தானே. எங்கள்கிட்ட வந்து அவர் ஒரு உபகரணம் ஒன்று இல்லை. அப்போ ஃபிசிக்ஸை நான் கூப்பிடியே ஃபிசிக்ஸ் வந்து சொல்லி யா எங்களுக்கு தெரியும் அந்த நியூட்டன் 2ஆம் விதியில் வந்து அவர் ஒரு சாம்பாடு தாராரு எஃப்எம் எம்ஏன்னு ஒரு விஷயம் ஈச்சு அதுக்குள்ள வந்து இவர் வார சரியா. அப்ப நீ என்ன செய்யணும் சொல்லிச்சுன்னா திணிவையும் விஷயம் கண்டுக்கோ அவ கண்டுகொள்ளியத்தின் மூலமாக உனக்கு எழுவாய் மாற்றி இதை காணலும் ஏ வந்து கண்டுகொள்ளும் சொல்லி. இப்ப விலைங்க பிரச்சனை எங்களுக்கு துணியோணும் எந்தின் துணியணும் துணியோணும் துணியத்துக்கு டிரெக்டா துணியலுமா உபகரணம் உண்டிச்சா இல்ல. பிசிக்ஸை கூப்பிடு பிசிக்ஸ் என்ன செய்யற அவர் தொடர் போண்டு சாம்பாடு அவரை கன்செப்டை வச்சு ஒரு தியரியை வச்சு அதாவது நியூட்டன்ட 2ஆம் விதி தான் தியரி. அதுலேருந்து சாம்பாடோட தார தொடர் போட தார எஃப் சமனமேனு சொல்லி அதுக்குள்ள அந்த கனியா மீச்சா எஸ் ஈச்சி சொல்லி தான் தந்தது ரைட். அப்ப அவன் சொல்லிய நான் உனக்கு சமன்பாடை தந்துட்டேன். இப்ப நீ என்ன செய்யணும் எப்ப கண்டுக்கோ எம்ம கண்டுக்கோ அது ஒன்றவே இல்லை. அப்ப அதுதான் உண்மையில இந்திய உண்மையில பிராக்டிக்கல்னு சொல்லியது வந்து காணியது இல்லை மறைமுகமா இந்த எப்ப காணத்தை தடமாறியதும் இந்த எம்ம காண தடமாறியதும் தான் இப்போ ப்ராக்டிக்கலு. இப்போ எம்ம காணத்துக்கு என்ன செய்யணும் இந்த வாகனத்து இந்த காரை வந்து என்ன செய்யணும் பெரிய தராசனை கொண்டு வந்து எப்படியோ அதுதான் ப்ராக்டிக்கல் உண்மையிலே. அப்ப அந்த எதையும் செய்யற அந்த விஷயம் தான் எம்ம கணிச்சதுக்கு தேவையான விஷயங்களை வந்து செய்யறேன். அதுக்கு பிறகு வந்து இந்த என்ஜினால கொடுக்கக்கூடிய விஷயம் எப்படியும் கணிச்ச போறேன் அது எப்படியோ கணிச்சுக்கணும் நீங்க ரைட். அதுதான் ப்ராக்டிக்கலே. அப்ப கன்செப்ட் அடிப்படை விளங்கியா விளங்கினா அப்ப எங்களுக்கு தெரியும் பிசிக்ஸ்ல இருந்து நான் என்ன செய்யணும். அப்ப சமரியம் நான் சொல்லி நான் விஷயத்தை சரியா விளங்கெடுத்துங்க. ப்ராக்டிக்கல்னு சொல்லி வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து துணிய கணிச்சது தான் தடமாறி ஏதோ ஒரு கணியத்தை சரியோ. அப்ப எங்களுக்கு ஒரு உபகரணம் ஒன்று இருந்துட்டா டிரெக்டா கணிச்சிடும். அந்த கணியத்தை வந்து இப்போ உதாரணமா நீளம் ஒன்று கணிச்சோணும். நீளம் சொல்லி ஒரு கணியம் பௌதிக கணியம் உண்டு. அதை கணிச்சத்துக்கு வேணியர் அடிக்குமான்னு கணிச்சலுமா எஸ் டிரெக்டா கணிச்சிட்டு போயிட்டே இருப்போம் சரியோ. பட் சில விஷயங்கள் சாடர் அடர்த்தி அந்த அடர்த்தி மின் இயக்க விசை அதுகளுக்கு வந்து எங்களுக்கு டிரெக்டா வந்து எங்களுக்கு கணிச்சே இயலாம். அப்ப இதுக்குத்தான் நாங்கள் பிசிக்ஸை கூப்பிட்டு அவர்கிட்ட என்ன செய்யறேன் ஒரு கொள்கை உண்டு தியரி உண்டு பில்ட் பண்ணி அதுல இந்த ஒரு சாம்பாடு ஒன்று எடுக்கினேன் சரியானே. அந்த சாம்பாட்டுல வந்து அந்த குறித்த கணியம் இருக்கும் கட்டாயம் அந்த கணியம் இருக்கும் சரியானே. கணியம் இருக்கும் அது கணியம் இருக்கும் மற்ற கணியங்களை காண்றதன் மூலமாக எங்களுக்கு அந்த குறித்த கணியத்தை வந்து எங்களுக்கு கண்டு கொள்ளலும். அதுதான் உண்மையிலே ப்ராக்டிக்கலா நடக்கு. அப்ப நான் பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா ஒரு மைண்ட் மேப் மாதிரி நான் காட்டினேன்னு சொல்லிச்சேன்னா தியரிஸை நான் வெஸ்ட்டுக்கு என்ன செய்யறேன் இருக்கணும். அதோட வந்து இதை வந்து தியரிய வந்து நான் வைக்கிறல்ல அதை வந்து நான் ரியாலிட்டிக்கு கொண்டு வரணும். அதாவது அந்த ப்ராக்டிக்கலை செய்யறதுக்கு உபகரணங்கள் தேவை. அப்ப சில பல உபகரணங்கள் தேவை சரியானே. சில பல டூல்ஸ் தேவை. இப்போ ஹீட் ப்ராக்டிக்கல் எடுத்துக்கோன்னா வெப்பமானி தேவை அந்த மாதிரி சரியோ. அப்ப சில பல டூல்ஸ் தேவை உங்களுக்கு சரி. இந்த ரெண்டையும் பயன்படுத்தி கொண்டு நான் என்ன செய்யறேன் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யறேன்டா தொடர் போன்ற எடுக்கணும் கணித வடிவத்தை மாற்றணும். ஏன்னா எனக்கு என் பெருமானமான தேவை என் பெருமானமான சாம்பாடு நான் எக்ஸாம்பிளுக்கு எஃப் சமன் எம்னு சொல்லி அடிக்கணும். அதாவது தொடர் போன்று எடுக்கணும் சமன்பாடு ஒன்று எடுக்கணும் சரி. அப்ப சாம்பாடு எடுத்த பிறகு எங்களுக்கு என்ன காணணும் இந்த குறித்த கணியம் ஏத்தான் காணணும். இப்போ ப்ராக்டிக்கல் எந்தியன் காணணும் என்றா இந்த எஃப்பை காணணும் எம்ம காணணும். அப்ப நான் என்ன செய்யறேன் சரி என்ன செய்யறேன் எனக்கு ஏத்தான் காணணும் சரியா ஏத்தான் காணணும் சரியா. அப்ப நான் என்ன செய்யறேன் அப்ப ப்ராக்டிக்கல்னு சொல்லி உண்மையிலே செல்லியது வந்து ரைட் செல்லியது வந்து இந்த எஃப்பை காணியதும் இந்த ஏ காணியதும் இந்த ரெண்டையும் கண்டுட்டுன்னு சொல்லிச்சேன்னா அந்த சமன்பாட்டில் பிரதியிட்டு ஏ சமனாகி எஃப்ஓவர் சமன்பாட்டின்படி எங்களுக்கு துணிஞ்சு கொள்ளிடும் சரியானே. இந்த ஒர்க்குக்கு தான் தெரிய வந்து நாங்கள் செயன்முறைன்னு செய்முறை சரியானே. இதை யாது முறையில் செய்யும் என விளக்குகன்னு சொல்லி கேட்கிய எல்லா கூத்தும் வந்து இதை உண்மையிலே இந்த பாட்டான் உண்மையிலேயே ப்ராக்டிக்கல்னு சொல்லி உபகரணங்களை பயன்படுத்தி கொண்டு இந்த ரெண்டு கணியத்தையும் இந்த கணிச்சத்துக்கு தடமாறியதான் உண்மையிலே ப்ராக்டிக்கல்னு சொல்லி இப்படி கணிச்ச கொள்ள வந்து எங்களுக்கு இந்த சமன்பாட்டின் மூலம் தெரியுமெண்டா பிரதியிட்ட விட சரியா. பட் இதை இதனுடைய செம்மையை கருதி நாங்க எங்க போறோம்னு சொல்லிட்டோம்னா கிராஃப் பக்கம் போற இங்கதான் கிராஃப்ன்ற ஒரு விஷயம் வர இல்லைங்களா. இப்ப கிராஃப் எதுக்கு நான் தடமாறி ஒவ்வொரு கேள்வி எந்த வருஷம் சரியா
போன வருஷத்தை எடுத்து பார்த்தா எலக்ட்ரிசிட்டியில் கேட்கி எலக்ட்ரிசிட்டியில் இந்த கிராஃப் வாரண்ட் இல்லை நாளில் மினிமம் ஒன்று கட்டாயம் கேட்கியா உங்களோட பேப்பருக்கும் கட்டாயம் நாளில் ஒரு ப்ராக்டிக்கலில் வந்து இந்தியா இது இருக்கும் இந்த கிராஃப் இருக்கும் சரியா 2023 எடுத்துக்கொண்டா முதலாவது ப்ராக்டிக்கலில் சிம்பிள் பெண்டியூலத்தில் வந்து அந்த கிராஃப் ஒன்று ஹெட் அப்படி கட்டாயம் கிராஃப் கேள்வின்னு நீங்கள் எதிர்பாருங்க இல்லை அப்போ கிராஃபுக்கு வரதுக்கான நோக்கம் என்ன அக்யூரேசி எடுக்கிறதுக்கு இந்த சமன்பாட்டில் வரக்கூடிய நான் விளங்கப்படுத்தி நிகழ்ச்சின்னா இப்போ சிம்பிள் பெண்டியூலம் அந்த ப்ராக்டிக்கல் எடுத்துக்கோங்க சிம்பிள் பெண்டியூலத்தை எடுத்துக்கோங்க அதை பற்றி என்ன சொல்லிச்சுன்னா உங்களுக்கு தெரியுமே 25 வாசிப்பு எடுக்குன்னு சொல்லியே பட் எங்களுக்கு ஒரு வாசிப்பில் வந்து காணையிலாவா அலைவு காலத்தை ஏன்னு சொல்லிச்சுன்னா ப்ராக்டிக்கல் செய்யக்குள்ள வந்து இவர் இப்படி இப்படி வருவார் சரியா இப்படி வந்து முழு அலைவை கொண்டு ஆட்டிட்டு எங்களுக்கு சரியாக ஈனை வச்சு வந்து நிப்பாட்ட இல்லைமா விளங்கி சரியா ஈனை வந்து என்ன செய்யலும் இப்படி 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 சுற்றி வந்து சரியாக ஈனை வச்சு எங்களுக்கு நிப்பாட்டே இல்லை ஏன்னா உங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிச்சுன்னா ப்ராக்டிக்கல் ஒன்று செய்ய போல நீ பொடிய மாதிரி தெரியும் தானே தள்ளி விடுவானே சிரிப்பானே அதுக்குள்ளே வந்து ஃபோக்கஸ் பண்ணி செய்யலை ரைட் பட் அச்சுமே இல்லை சரியா அப்போ உங்களுக்கு தெரியும் சரியாக வந்து நிப்பாட்ட கஷ்டம் சரியா ஏன்னா மனுஷன் தானே சரியா அப்போ சிலவனை இப்படி வந்து ஈனை வச்சு நிப்பாட்டுவானே சிலவனை ஈனிப்பாட்டு அப்போ இந்த கரைச்சலுக்கு தானே 25 வாசி படிக்க செம்மையை கிடையாது இப்போ நான் ப்ராக்டிக்கல் அந்த இதுக்கு வந்து 25 எடுக்கி சரியா 25 அடிக்க பொதுவாக நாங்கள் 5 ப்ராக்டிக்கல் ஹீட்டில் நாங்கள் எடுத்துக்கொண்டு சொல்லிச்சுன்னா நார்மலாக 5 இந்த வெப்பமானி வாசிப்பு தான் அடிக்கி சரியான அந்த மீட்டர் விஷய திருப்பத்தை வச்சு செய்கிறேன் அதுலேயும் பொதுவாக 5 தான் அடிக்கு சிலபஸில் அப்படி தான் போட்டு சரியா இப்போ அதுகளில் வந்து நான் சும்மா எல்லாமே ஒரு 5 வாசி படிக்கன்னு சொல்லி ஈனை வச்சு ஒரு வாசி படிக்க சரியானே இப்போ அப்படி வந்து மறுகாலம் ஈனை வச்சு ஒரு கிட்ட சரியா மறுகாலம் மிஸ் ஆகி இங்கே வைத்திரு மறு இங்கே போகிறேன் அப்படி 5 வாசி படுத்து நான் சராசரி எடுக்கக்கூடாது அப்போ இங்கொண்டு சராசரி எடுத்தால் சரியாக வந்து முட்டும் விளங்கி சரியா சரியாக வந்து முட்டும் சரியா சரியாக வந்து முட்டும் சரியா இல்லைன்னா அதாவது ஃபெஸ்ட்டுக்கு ஒரு வாசிப்பு இன மாட்டி ஏன்னா சரியாக கஷ்டம் தானே சரியாக வந்து நிப்பாடத்துக்கு இனநிப்பாடி பாடி ஈனநிப்பாடி பாடி அப்போ நான் எவரேஜ் எடுத்து கொண்டு வரைஞ்சி சரியாக வந்து வரைஞ்சேன்டா எவரேஜ் ஒன்று எடுத்தும் அந்த பெரும்பாலும் சரியாக முட்டக்கூடிய அளவு வந்து வரும் பெரும்பாலும் வரும் அதுக்கு தான் செம்மையை கருதினா கிராஃபுக்கு போகிறேன் இப்போ விஷயம் இறங்கினா இப்போ நீ கேள்வியை பார்த்தேன்டா தொடங்கினாக்கே அவன் என்ன செய்வான் என்ன கேட்பான் டூலாக தான் கேட்கிய ஹீட் ப்ராக்டிக்கல் எடுத்துக்கொண்டா இதில் இந்த ப்ராக்டிக்கலுக்கு வந்து தேவையான உதாரணம் எந்தியன் கேட்பான் வெப்பமானி அது இது விளங்கியா டூலை பற்றி கேட்க ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் டிசைன் அவர்கிட்ட இதை வச்சு தான் வந்து அந்த ப்ராக்டிக்கலே வந்து அவன் கேட்கிய விளங்கினா அப்போ டூல்ஸை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சரியானே அப்போ ப்ராக்டிக்கல்கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த தியரிஸ் வேணும் அந்த ப்ராக்டிக்கலோட செய்யணும்னா தியரி வேணும் அப்போ கேள்வி ஒன்றா தியரி இருக்குமோ இல்லையோ இதில் பாவைக்கு உதாரணமாக அந்த விஷய திருப்ப ப்ராக்டிக்கலை வந்து இதில் பயன்படுத்தக்கூடிய விதி எந்தியன் விஷய திருப்ப கோட்பாடு இது கேட்கியோ இல்லையோ அதே மாதிரி கிராஃப் கேள்வி வாரோ இல்லையோ இப்போ கிராஃபை எப்படி வந்து புள்ளிகளை வந்து செலக்ட் பண்ணிய எப்படி கீரிய சரியானே அப்போ அதெல்லாம் வந்து கேள்வி உண்டாக்கி கேளுமோ இல்லவோ அதெல்லாம் சிம்பிள் தானே அப்போ அதில் வந்து ஒரு எஸ் மட்டத்துக்கு போகிறதுக்கு தடமாறக்கூடிய ஆக்களுக்கு வந்து எவ்வளோ லேசுன்னு சொல்லி சின்னதானே சேம் எஸ்சியில் மார்க்ஸ் பண்ணி லேசி இல்லை முக்கியமாக ஸ்ட்ரக்சரில் மார்க்ஸ் பண்ணி லேசி காரணம் வந்து ஸ்ட்ரக்சர் பசுந்தா விளங்கியே டூலாக கேட்பீங்க டூவில் வந்து ஞாபகம் வச்சுக்கலாவா சரியா கிராஃப் ஒன்று சரியா எப்படி வரைஞ்சு சொல்லி 2-3 கேள்வியை செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கொண்டு எனக்கு கிராஃபில் மார்க்ஸ் அடிக்கலாவோ அதே மாதிரி தியரி அந்த தியரிஸை கொஞ்சம் வந்து வண்டியில் வச்சுக்கலாவா அப்போ அதிலேயே ஒரு 10 மார்க்ஸ் கிட்டே போய் தெரியலும் சரி A1க்கு போட்டு சொல்லிச்சுன்னா அடுத்து வந்து இந்த சமன்பாட்டை வந்து எலிக்குள்ளேலாவா அவ்வளோக்கு தொடர்பு நடத்துக்குள்ளேலாவா ஏழும் பிரதியத்துக்கெல்லாம் மார்க்ஸ் குடிக்க சும்மா பிரதி விட்டிய சரியானே அப்போ இதில் மார்க்ஸ் அடிக்கலாவா கன்செப்டை சரியாக விளங்க எடுத்துக்கணும் சரியா இப்போ A1க்கு போக இந்த செயல்முறைகளையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் சரியா அப்போ அடிப்படை விளங்கியா அப்போ என்னதான் ப்ரொஃபஸர் வந்து என்னதான் கேள்விகள் கேட்டு போனாண்டாலும் இதுதான் அவரோட ஸ்ட்ரக்சர் சரிண்ணா இதுக்குள்ளதான் அவர் கேட்க போறாரு இல்லைங்கண்ணா இதை வச்சுதான் உண்மையில தியரி ஒன்று கேட்பாரு டூலோட கேட்பாரு சாம்பாடை நிறுவ செல்வாரு கிராஃப் சில ஹெல்ல கிராஃப் கேட்பாரு கிராஃப் கேட்காம போவாரு சாம்பாடை துணியை செல்வாரு செய்முறையை கேட்பாரு இதுதான் அவருடைய இது சரிண்ணா இதுதான் ப்ராக்டிக்கல்னு சொல்லி இல்லைங்கண்ணா அப்போ இதை நான் நார்மலாக நிறைய பேர் படிச்சுத்தாருலே ப்ராக்டிக்கல் எடுங்க தடவை போடுங்க பீனியர் இடிக்குமானு அந்த மானி இந்த மானி ப்ராக்டிக்கலை தான் விளங்கப்படுத்தி சரியானே ஏன் அந்த ப்ராக்டிக்கலை விளங்கப்படுத்தி எதுக்குன்னு சொல்லித்தாரில் தரும் இதுக்கு தான் ப்ராக்டிக்கலை முடிவு எந்த ஒன்று துணியணும் சரியானே
இப்படித்தான் தியரி டூல்ஸ் இருந்துச்சு. இப்படி ஒரு மைண்ட் மேப் கொண்டு காட்டுறல்ல விளங்கினா. அப்ப விஷயத்த கொஞ்சம் விளங்கடுங்க சரியா. அப்ப ரைட். இப்போ நான் வந்து நான் போன வருஷம் பேப்பருக்கு போமே சரியா. கட்டாயம் எடுங்க எடுங்க. ரைட். இப்போ நான் வந்து 2024 பேப்பரை பார்க்கோமே சரிண்ணே. அதாவது கேள்விகள் எப்படி வார இதுக்கும் தொடர்பு கொண்டு ஈச்சாண்டியத்தை வச்சுட்டு பார்க்கும் சரிண்ணே. ஃபர்ஸ்ட் கேள்வியை தொடங்கியான் ஏறத்தாழ 15 சென்டிமீட்டர் நீளமும் ஏறத்தாழ 200 மில்லிகிராம் திணிவும் உள்ள ஒரு மெல்லிய சீரான கம்பியின் திரவியத்தின் அடர்த்திய கண்டா இதோட துணியத்தான் தடமாறிய எந்தியா கம்பியோட அடர்த்திய துணி ஒண்ணுவான் சரியா. நீங்கள் கேட்கப்பட்டுள்ளீர் கம்பியின் விட்டத்தை அளப்பதற்கா கிட்டத்தை அளக்கத்துக்கு பாருங்கோ எங்களுக்கு என்ன வேணும் அடர்த்திய துணி வேணும் ரைட். கம்பியிட வந்து அடர்த்தி நான் டின்னு வைப்போமே டியை வைப்போம் சரியானே. அடர்த்தியை வந்து நாங்கள் துணி வேணும் எங்களுக்கு வந்து இதுக்கு வந்து தியரிஸ்ன்னு சொல்லி என்னைய வந்து இந்த கோட்பாடுன்னு சொல்லி வந்து பெருசாக இனி பௌதிகவியல் தியரி நியூட்டனான தியரி மாதிரி விஷய திருப்பு தியரி மாதிரி இல்லை. எங்களோட தியரி எந்தின்னு சொல்லிச்சுன்னா சமன்பாட்டை வச்சு தான் போப்பாரு. அதாவது நார்மலாக வந்து எங்களுக்கு பேசிக்கான ஒரு கன்செப்ட் வந்துச்சு. நாங்கள் வந்து கணியங்களை வரையறுக்க கொள்ள சரியானே. அதாவது அடர்த்தியிட இதை வரையறுக்க கொள்ள நான் அடர்த்தின்னு சொல்லி அந்த இந்தியன் திணிவின் கீழ் கனவளவனை வரையறுக்கிறேன்னா அது உண்மையில் அடர்த்தின்னு சொல்லக்கூடிய கனியமணிந்து ஓரளவு கனவளவை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அந்த குறித்த பதார்த்தம் சரிண்ணா. உலோகம் எப்பவுமே உலகம் தானே மெல்லிய சீரான கம்பி. அந்த கம்பி உருவாக்கப்பட்ட கம்பியிட அந்த உலோகம் தானே அது உலோகத்திட அடர்த்தி நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அது ஓரளவு எடுத்துன்னு சொல்லிச்சா அந்த ஓரளக எடுத்து பார்த்துன்னு சொல்லிச்சுன்னா அது எவ்வளோ திணிவோ அந்த திணிதை பேர்லேயே அடர்த்தி இல்லை. அழகின் ஓரளவு கனவளவு எடுத்துன்னா அது திணிதை உண்மையிலே அடர்த்தின்னு சொல்லி. அப்போ இந்த சமன்பாட்டை வச்சுத்தான் உண்மையிலே நாங்கள் வந்து என்ன செய்ய போகிறேன் இந்த டிஏ கணிச்ச போகிறோம். அப்போ எங்களுக்கு அடர்த்திய துணியத்துக்கு வந்து உபாரணம் உண்டிச்சா டிரெக்டாக இருந்தாலும் ஒரு வீணீர் மாதிரி இந்த டிரெக்டான உபாரணம் உண்டு இல்லை. இப்போ நாங்கள் என்ன செய்யணும் சமன்பாடு ஒன்றுக்கு போகிறோம் எங்களுக்கு தெரியும் சரியானே. பெருசா தியரி என்று இல்லை இது சமன்பாடு தான் எனக்கு வந்து சரியானே. எனக்கா தியரி பெருசா இல்லை தானே. சமன்பாடு தான் இதுதான் கான்செப்ட் மேலே D7MOV அந்த பேசிக்கான சமன்பாடு. இப்போ நான் என்ன இப்போ எங்களுக்கு சமன்பாடு மூலமாக இந்த டியை துணிய போகிறேன் உண்மையிலே அந்த ப்ராக்டிக்கல் நீந்தியின் மேலே டியை துணியணும் வேண்டா கனவளவு தெரியணும் திணிவு தெரியணும். திணிவு அவன் தந்திச்சு 200 மில்லிகிராம். அப்போ ப்ராக்டிக்கல்னு சொல்லி வந்தேன் இந்த கனவளவு துணி தான் ப்ராக்டிக்கல் இல்லைங்கண்ணா. இதை துணியோனும் அவன் அப்போ சாம்பாடு எந்தியன் MOV அவனே இருக்கிறான். அப்போ ப்ராக்டிக்கல்னு சொல்லி உண்மையில ஏந்தியன் வியை கணிச்சோனும் விக்கு இன்னொரு சாம்பாடு சிந்தியன் கம்பியிட இப்படித்தானே இப்படித்தான் கம்பி எங்களுக்கு தெரியும். கனவளுக்கான ஒரு சாம்பாடு தெரியும். அந்த சாம்பாடு வர பை ஆர் வர்க்கம் இது எல் வச்சுண்டா கனவளவு வி சமனாகிய பை ஆர் வர்க்கம் இன்ட்டு எல். பையன்னு சொல்லி வந்து எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் அவர் சரியானே அவர் தேவையில்லை. எங்களுக்கு இந்த கம்பியிட ஆரையையும் இட நீளத்தையும் துணிஞ்சுக்கணும்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு கனவளவை காணலும் சொல்லிச்சுன்னா எங்களுக்கு அடர்த்தியை காணலும். இதுதான் கன்செப்ட். அப்போ எனக்கு ஏபி இன்ன எஃப்னு இன்ன நான் வந்து எம்னு சொல்லி வச்சா இன்ன பின்னு வச்சா அவனே அந்திச்சியானே. அப்போ வந்து எங்களுக்கு லேசி சரியா. அப்போ கனவளவு ஹானி மேலே ப்ராக்டிக்கல் கனவளவு ஹானத்துக்கு வந்து எந்த செய்யணும் ஆரையை கணிச்சோம் நீளத்தை கணிச்சோம். இதுக்காக வேண்டியதான் நுண்மானி திரு கணிச்சுன்னு உபாரணத்தை நாங்கள் கொண்டு வர சரியானே. அப்போ நீளத்தைங்களுக்கு டிரெக்டாக கணிச்சலும் அதுக்கு ஒரு உபாரணம் மிச்சதான் நுண்மானி திரு கணிச்சு. அப்போ அதை வச்சுக்கணும் தான் ப்ராக்டிக்கல் போகிறேன் சரிண்ணே. ஃபஸ்ட்டுக்கு கேட்டுச்சு அந்த உபாரணத்தோட பார்ட்ஸ். இப்போ உபாரணத்தை படித்த கொள்ள சரியானே. உபாரணம் தான் டூல்னு சொல்லி டூலை படித்த கொள்ள வந்து அந்த டூலை பற்றி நாங்கள் செல்றோம். டூலை ஃபஸ்ட்டு பாவிச்சோணுமே. அப்போ பிடிச்ச கொள்ள வந்து இதுதான் வந்து அந்த தீத்தாள் இதுதான் தீத்தாள் தலை எல்லாம் அப்படி போகும். அது வந்து ப்ராக்டிக்கலுக்குள்ளுக்கு வர போலே விளங்குமா சரியானே. அதே மாதிரி செயன்முறைக்குள்ளதான் இதில் ஹேட்டிஜந்தியன் இன்னொன்று மாதிரி திருகணிச்சு பகுதி சியின் நோக்கம் எல்லாம் படிக்கும். அந்த செயல்முறையில் வந்து ஒரு விஷயத்தை செய்யறேன்னு சொன்னால் இது ஏன் செய்யறேன்னு சொல்லி நான் ப்ராக்டிக்கல் செஞ்சுக்கணும் போக போலைக்கு நான் சொல்லி தான் போவோம். இந்த ஸ்டெப் எதுவும் செய்த காரணம் இதுன்னு சொல்லி போகல. அப்போ அந்த காரணங்களை படிக்க இந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணலவா
நிச்சயமா ஆன்சர் பண்ணிடும் சரியானே. அடுத்த வாசிப்பு பெரிய நீ ஏந்திய இழிவெண்ணிக்கையெல்லாம் கேட்டுச்சார். இழிவெண்ணிக்கையில ஃபெஸ்ட் தானே, அதெல்லாம் செயல்முறைக்குள்ள மாறு. எனக்கு உதாரணத்தை எடுத்தாச்சு ஃபெஸ்ட்டுக்கு நான் என்ன செய்யணும், அதில் லீஸ் கவுண்ட் எந்தையும் தெரியணும் இல்லைன்னா. அப்போ லீஸ் கவுண்டை கணிக்கிறேன். அப்போ அதெல்லாம் செயல்முறையில் வரக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் செஞ்சு செஞ்சு படித்து தான் அந்த அதையும் படித்து கொண்டு தான் நான் என்ன செய்கிறேன், அந்த தியரி படிக்கக்குள்ள அதையும் நாங்கள் வந்து செஞ்சுங்க தானே போகிறேன். ఎందుకన్నా அது செயல்முறை சரி நான் பார்க்கக்குள்ள ஃபஸ்ட்டுக்கு நான் என்ன செய்கிறேன், பூச்சி வலுவை பாருங்கோ, இழிவெண்ணிக்கையே பாருங்க, அதானே ஃபஸ்ட்டு. அப்போ அது படிக்கக்குள்ள வந்து அந்த கன்செப்ட் வந்து செயல்முறைக்குள்ளே தான் வாரேன் சரியானே. அந்த தியரி பார்ட் வந்து செயல்முறைக்குள்ளே தான் வாரேன். என்ன செய்யணுமே இப்போ எங்களுக்கு நீளமான கணிச்சோணும். ஃபஸ்ட்டுக்கு எடுத்த எல்லாக்கே சும்மா நீளத்தை கழிச்சேலாம். ஃபஸ்ட்டுக்கு அதுக்கு இழிவு வலு ஈச்சோன்னு சொல்லி பார்க்க, பூச்சி வலிச்சுன்னு பார்க்கணும். அப்புறம் இழிவெண்ணிக்கையை வாசிப்போன்னு பெறணும்னு சொல்லிச்சுன்னா பிரதான விடை எல்லாத்தையும் கலந்து கொண்டு அடிச்சோன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இழிவெண்ணிக்கை. அப்போ இழிவெண்ணிக்கையை வந்து நான் கணிச்சோணும் சரி. அப்படி தான் போகிறேன். இதெல்லாம் செயல்முறை பாட்டுக்குள்ளே வாரேன் சரியா. அதுக்கு ஒரு கம்பியின் திரவத்தின் அடர்த்தியை தூங்குவதற்கு நீங்கள் எடுக்கும் மற்ற அளவீடுகள் யாவை. அதில் மற்றெல்லாம் வந்து உங்களுக்கு விளங்க தொடங்கும் சரியானே. நீளம் விட்டம்னு சொல்லி உங்களுக்கு போடலும் சரியானே. அப்போ நான் 2வது ப்ராக்டிக்கலுக்கு போகணும்னு சொல்லிச்சுன்னா, கலவை முறையை பயன்படுத்தி திரவ ஆவியின் தன்வெப்ப கல்லடை துணிதல். வருகாலம் துணிதோ இல்லையோ ப்ராக்டிக்கல் நோக்கம் என்ன, துணியணும். அதில் விளங்கியானே. 2வது ப்ராக்டிக்கல்லே வந்து உங்களுக்கு பார்த்துக்கொள்ளணும் சரியா. திணிவு அளவீடுகள் யாவை சரியானே. கலப்பதை தவிர்த்து நீங்கள் உருப்படிகளை குறிப்பிடுக, எல்லாம் டூல்ஸுக்குள்ளே தான் வர சரியா. மேற்குறித்த விடைக்கான காரணத்தை சொல்லுங்கோ. எல்லாம் வந்து நான் ஸ்டெப் நான் செஞ்சுக்கணும் போகிறானே. இப்போ சில காரண கேள்விகள் கேட்கிய, அப்போ நான் செயல்முறை செய்யக்குள்ள வந்து அந்த ஸ்டெப்பை ஏன் படிக்கிற வேண்டியதையும் நான் தெரிஞ்சுக்கணும். நான் அதையும் கேட்பேன் நான் சரியா. 3வது ப்ராக்டிக்கலுக்கு போகணும்னா, ஒரு ஆய்வு கூடத்தை திருசியமானியை பயன்படுத்தி ஒரு கண்ணாடி அரைத்தின் இந்த திரவியத்தின் முறிவிச்சுட்டிய துணிங்கோ. இப்போ எங்களுக்கு வந்து முறிவிச்சுட்டு துணியத்துக்கு வந்து ஒரு கருவி ஒண்டிச்சா இல்லை. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஃபிசிக்ஸை கூப்பிடணும். அவர் ஒரு கொள்கை ஒன்று சொல்லி அதன் மூலமாக நான் நிறைவேற்ற சாம்பார் என் சமனாகிய சைன் d+a/2 ஓவர் சைன் a/2. அப்போ இதில் வந்து எந்தியன் இவரை கணிச்சோணும்னு சொல்லிச்சு. நம்ம ப்ராக்டிக்கல் எந்தியன் அரிய கோணத்தையும் இழிவு விலகல் கோணத்தையும் கண்டனை செலுத்தி நாங்களே முறிவுச்சுட்டி காணல. ப்ராக்டிக்கல் எந்தி உண்மையிலே அரியதிட இந்திய முறிவு கோணத்தையும் இழிவு விலகல் கோணையை காணிதான் உண்மையிலே ப்ராக்டிக்கல் விளங்கிய. நான் அப்படித்தான் போகிறது சரியா. அதில் வாசிப்பு கணிச்சு எல்லாம் வந்து செயல்முறைக்குள்ளே வரும், அதனால் நார்மல் சரியானே. அதே மாதிரி 4வதுக்கு போகணும்னா, மீட்டர் பாலத்தை பயன்படுத்தி ஒரு மெல்லிய கம்பியின் திரவியத்தின் தடை வெப்பநிலை குணத்தை கணிக்கணும். தடை வெப்பநிலை குணத்தை கணிச்சதுக்கு உபகரணம் முடிச்சா இல்லை. அப்படின்னா சாம்பாரோட நோக்கி தான் போகணும், தொடர்பு நோக்கி தான் போகணும். இவர் தொடர்படுத்தக்கூடிய சாம்பார் தெரியுமா? எஸ் தெரியும், நான் சிலபஸில் படிக்கிறேன். r θ சமனாகிய r01 + α θ ஈக்குவல் α இருச்சா. இவரை தொடர்பு படுத்தி இவரையும் கண்டு என்ன செய்யணும், இந்த 3 பேரையும் கண்டுட்டா எனக்கு அல்ஃபா வந்து செய்யலும். பட் உங்களுக்கு நீங்கள் கீழே போனால் விளங்கும், இது கிராஃபை வந்து கிராஃப் கேள்வி இருந்துச்சு. அப்போ நீங்கள் விளங்கெடுக்கணும். இது வந்து சும்மா சாம்பாட்டை வச்சு வந்து பிரதியிட்டு விடகாணியில் செம்மையை கருதி கிராஃப் நோக்கியும் போகிற சரியா, கிராஃபை நோக்கியும் போகிற. ஆகவே நாங்கள் வந்து சமன்பாட்டின் படி, அதாவது ஒரு சாம்பாட்டு வரையணும்னா இந்திய அந்த சமன்பாட்டை வந்து என்ன செய்யணும், கிராஃப் வரையத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளணும். அப்படி யோசிச்சிடும். அப்போ இந்த ஸ்ட்ரக்சர்ட மெயினான யூஸ் எந்தின்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு விளங்க தொடங்கும். இப்போ சில ஸ்டெப் வந்து ப்ரொஃபஸர் வந்து சில கேள்விகள் வந்து கேட்பான், அது சில நேரத்துக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்குள்ளே அமைச்சியலும். அப்போ எங்களுக்கு தெரியும் ஃபைனல் பாயிண்ட் ஏதோ ஒன்று துணியோணும்னு சொல்லி எங்களுக்கு நல்லா தெரியும். துணியோணும்னு சொல்லிச்சுன்னா இந்திய துணியோணும்னு சொல்லிச்சுன்னா ஒரு சமன்பாடு ஒன்று, ஒரு தொடர்பு கொண்டு வரணும்னு தெரியும் சரியானே. அப்போ தொடர்பு கொண்டு வரணும்னா ஒரு தியரி ஒன்று வரணும்னு தெரியும். அவன் எங்கேயாலும் ஒரு கிராஃப் கேள்வி ஒன்று லாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கிராஃப் கேள்வி ஒன்று இருந்துச்சு. இப்போ கிராஃப் கேள்வின்னு வரணும்னா சாம்பார் ஒன்று தொடர்பு ஒன்று எடுக்கணும். அப்போ நீங்கள் எழுகின ஒரு விடையிலேயே வந்து தொடர்பு ஒன்று சாம்பார் ஒன்று இல்லைன்னு சொல்லிச்சுன்னா எங்கேயோ ஒசக பார்த்துக்கணும் எழுதிச்சிங்க, எங்கேயோ பேரை விட்டு விலங்கெடுத்துக்கலையோ இல்லையோ இவலுவேட் பண்ணிக்குள்ள ஏழுமோ இல்லோ. அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று விளங்கும். இப்போ ப்ரொஃபஸர் கேட்டுக்கொண்டு போகப்போல் அடுத்து இதைத்தான் கேட்க போண்டே வந்து இது சரியா விளங்க எடுத்துன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு விலங்கெடுத்துக்குள்ளேயோ இல்லைங்கண்ணா. கேள்வி எப்படியும் வாரண்டிய அந்த ஸ்ட்ரக்சரை வந்து விலங்கெடுத்துக்குள்ளேயும் என்ன எங்களுக்கு தெரியும். இதன் அடிப்படையில் போட போகிறேன் தியரி ஒன்று வரணும்,
அப்போ எல்லாம் எதிர்பார்த்து போகிறதானே இல்லைங்கண்ணா. எங்களுக்கு தெரியும் தியரி ரெண்டு வரணும், உபகரணங்கள் டீச்சர் ஒரு ப்ராக்டிக்கல் டீச்சர்னா எஸ்எம்ஏ கிடையாது கிராஃப் ஒன்றுக்கு போகிறேன், அதுக்கடுத்து ஷேன் முறை கடைசியில் ஒன்று விஷயத்தை துணியணும். அப்போ சாம்பாடு ஒன்று இருந்துச்சு மேலும் D7 MOV அந்த சாம்பாடு டியத்தான் கணிச்சோணும். எம் வந்து அந்த அவன் தந்திச்சு. அப்போ எங்களுக்கு டியத்தான் கணிச்சோன்னு சொல்லி அவன் சொல்ல தேவையில்லை, எங்களுக்கே விலை கிடையாது. இப்படி தான் போகிறேன், இவரை கணிச்சோன்னு இவத்தான் போகிறேன், இதான் வந்து எங்களுக்கு வந்து என்ன செய்யணும், எங்களுக்கே வந்து அந்த ப்ராக்டிக்கல் எதை நோக்கி போகிறோன்னு சொல்லி வந்து செல்லியத்தை வந்து விலை கடத்து போயிடும். விளையினா அப்போ இதுதான் உண்மையிலேயே வந்து அடிப்படை. சரியோ? ஏன்னா இதை நீங்கள் சரியாக விலங்கெடுத்துக்கணும்னு சொல்லிட்டேன்னா அதுக்கு போகிற ப்ராக்டிக்கல்ஸ் சொல்லி வந்து சும்மா நாத்திங். ஏன்னா பிரெயினுக்கு வந்து எந்த ஒரு விஷயமும் தெளிவில்லாட்டி வந்து அதுக்குள்ளே இறக்கிறதுக்கு பயம் பாரு. இப்போ ப்ராக்டிக்கலை கண்டாலும் சிலகளுக்கு பயம் வெறுப்பு ஒன்று இருந்துச்சுன்னா காரணம் இதான், எதை நோக்கி போகணும் தெரியும், எப்படின்னு படிச்சு தெரியல, ஸ்ட்ரக்சர் தெரியாத வந்து தெளிவில்லை. தெளிவு இருந்தால் தான் ஒரு விஷயத்துக்குள்ளே வந்து இறங்கி செய்யணும். சரி, எனக்கு ஃபண்டமெண்டல் அடிப்படை தெரிஞ்சால் தான் எனக்கு வேண்டிய விளையாட்டு போடலும். அதுக்கு போகிற எந்த கேள்வி வந்து நல்லா, அதாவது ப்ராக்டிக்கல் அதான் இல்லை போகிறேன் சரியான எந்த ப்ராக்டிக்கல் வந்தாலும் தூக்கி சாப்பிடுவீங்க. சரியோ? அசுட்டியும் இதை கொஞ்சம் பாருங்க. உங்களோட நான் சொன்ன 2024 பேப்பரையும் கொஞ்சம் பிச்சு பார்த்து இது எப்படி யூஸ் ஆகுது கொஞ்சம் விலங்கெடுக்க பாருங்க. சரிண்ணே? அதுக்கு போகிற நாங்கள் வந்து வேணியர் டிகிமான்லேருந்து நான் தொடங்கிடுவோம். அடுத்த வீடியோவில் வந்து கரெக்டாக இது வந்து உங்களுக்கு புதுசாக இருந்தேன், இதுக்கு முன்னுக்கு வந்து கேட்டில்லை, உண்மையிலே ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்ச அப்படி இப்படின்னா கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணுவோம். சரியா? கமெண்ட்டை பார்த்து தான் எங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வந்து உண்மையிலே நிறைய பிள்ளைகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய அவை நாங்கள் செய்வோம்னு சொல்லி இந்த வீடியோன்னு போடுவோம்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிண்ணே? அது கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுவோம். சரியானே? உங்களோட கருத்துக்கள் ரைட்.